வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சொத்து வழக்கில் நீதிமன்ற கருத்து சட்டப்பூர்வமா, சாமானியர்களுடைய பார்வையா என்ற ஒரு தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். என்ன காரணம்? தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு இருக்கிறது. கர்நாடகாவில் நீதியரசர் குமாரசாமி அவர்கள் இவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று விடுதலை செய்ய, அந்த விடுதலை எதிர்த்து கர்நாடக அரசும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு பேராசிரியர் அவர்களும் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நேற்று நீதியரசர்கள் வழக்குடைய தொடர்ச்சியாக பேசிக் கொண்டே இருக்கும் போது ஒரு அப்சர்வேஷன் என்று சொல்வார்கள். அவர் உத்தரவாக தீர்ப்பாக அல்ல, ஒரு அப்சர்வேஷன். விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது, வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது சொல்வார்கள். அதுல நீதியரசர்கள் PC கோஸ் மற்றும் அமித்வா ராய் ஆகிய 2 பேரும் அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து என்று சொன்னாலே அது முறைகேடானது, சட்டவிரோதமானது என்று கொள்ள வேண்டியதில்லை. அந்த சொத்து எப்படி வந்தது என்பது நிரூபிக்கப்படாவிட்டால் மட்டும்தான் அதை வருமானத்துக்கு அதிகமானது முறைகேடான சொல்ல வேண்டுமே தவிர சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லிவிட வேண்டியதில்லை என்று சொல்றார். இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளை இதுல உருவாக்கிவிட்டது. எப்படி வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் அந்த விசாரணையின் போக்கில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் போது அவர்களுடைய மனதில் என்ன ஓட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறதா என்ற ஒரு கேள்வி உருவம் இருக்க, இது போன்ற அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே உத்தரவாகி விடாது, தீர்ப்பாகி விடாது. இது போன்ற பல உத்தரவுகள், மன்னிக்கணும், பல அப்சர்வேஷன்கள், பல கருத்துக்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நம்ம தீர்ப்பாக கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில்வாதம் வைக்கப்படுகிறது. இதுல தங்களுக்கு முன்னால் 3 வாய்ப்புகள், இந்த வழக்குடைய முடிவுல 3 வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஜூன் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு. சோ இதுல 3 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, குமாரசாமி, நீதியரசர் குமாரசாமியுடைய தீர்ப்பை அப்படியே ஏற்று இந்த வழக்கை முடித்து வைப்பது. இரண்டாவது, மீண்டும் இந்த அப்பீல் மனுக்களை தள்ளுபடி செய்வது. மூன்றாவதாக, இவர்களுக்கான மீண்டும் மறு விசாரணை செய்யக்கூடிய ஒரு டினோவா இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள். முழுமையாக நீங்கள் வழக்கை விசாரணை செய்யுங்கள். அதிலேயே கூட இன்னும் 2-3 விசாரணை சொல்றாங்க. வழக்கை ஒட்டுமொத்தமாக FIR நிலையிலிருந்து மறு விசாரணை செய்வதா, அல்லது விசாரணை எல்லாம் போதும் நேரடியாக வாத பிரதிவாதங்களை மட்டும் வைக்கிறதா, அதுவும் உயர்நீதிமன்ற அளவில் வைக்கிறதா, இல்லாட்டி விசாரணை நீதிமன்றத்தில் துவக்குறதா, பல்வேறு விஷயங்கள். இது ஆனா அது அத்தனையுமே உச்சநீதிமன்றத்துடைய முடிவுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறது என்பது விவாதத்துக்குரிய விஷயம். அதற்கு முன்னாடி இப்படி ஒரு நீதியரசர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் பெர் சே இஸ் நாட் a crime. If it is proved that some of the income is not proven, then only the offense is complete. Otherwise, it will be an inference only. இது ஒரு யூகம் தான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்க வேண்டியது, இது ஒரு presumption of corruption law அப்படிங்கிறது அந்த PC Act அப்படிங்கிறது. இதுல presumption of corruption தான் அந்த பிரச்சனையாவே இருக்குது. சோ இந்த ஊழல் நடந்திருக்கும், இல்லாட்டி இந்த ஒரு அசெட் சொத்து குவிக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில், இந்த சொத்து முறைகேடாகத்தான் குவிக்கப்படும் என்ற யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே நடத்தப்படுகிறது. இந்த வழக்கு என்றால் ஜெயலலிதாவுடைய வழக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குடைய அம்சமே அப்படித்தான் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான, பொது ஊழியர்களுக்கான விதிகள் இருக்கக்கூடிய 13(1), 13(1)BA இது போன்ற பல பிரிவுகள் இதெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. சோ இந்த யூகங்கள் அடிப்படையில் தான் விவாதிக்கப்படுதாங்க ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போன்ற மிகப்பெரிய ஒரு பொதுப்பணியில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற வழக்கில் வரும்போது இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையுமே கூட ஈர்த்துகிறது. அப்படித்தான் நீதியரசர்கள் நேற்று சொன்ன ஒரு கமெண்ட்டும் கூட ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. இன்று சமூக வலைதளங்களால் நீங்கள் பார்த்தால் வாத பிரதிவாதங்கள் கடுமையாக நடந்து வருகின்றன. இன்று கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களுமே முதல் பக்க செய்தியாக இந்த செய்தி இருந்திருக்கிறது. இதைப்பற்றி தான் நாம் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். சொத்து வழக்கில் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய தெரிவித்துடைய கருத்து என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கருத்து தானா, அல்லது ஒரு சாமானியருடைய பார்வை, ஒரு காமன் மேன் பார்க்கிற ஒரு பார்வையில தான் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியிலே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள், செல்வம் அவர்கள் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல உயர்நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் செய்யக்கூடிய திரு தமிழ்மணி வழக்கறிஞர் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அதேபோல ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பகநாயகம் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கற்பகநாயகத்தில் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் நான் பார்க்கிறேன். இந்த விவாத பொருளை நீங்கள் ஏற்கனவே நீதியரசராக இருந்து பணிக்காலத்தில் நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் பிற மாநில நீதிமன்றத்தில் நீங்க நிறைய வழக்குகள் நீங்க கையாண்டு இருக்கிறீங்க, நடத்தி இருக்கிறீங்க. அதுல இது போன்ற அப்சர்வேஷன்கள் நீங்க சொல்லக்கூடியது வழக்கம். ஆனா ஒரு நீதியரசருடைய பார்வையில பார்க்கும்போது இது மாதிரி ஒரு சொத்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே, சொத்து இருக்குன்னு சொல்லிட்டாலே அது முறைகேடானதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் பெர் சே இஸ் நாட் a crime என்று நீதியரசர்கள் திரு அமித்வா ராய் அவர்கள் சொல்ல வார்த்தை ஒரு காமன் மேன் மனசுல எப்படிப்பட்ட பார்வையை எழுப்பும்? நீதியரசர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ ஒரு எண்ணத்தை சாமானிய மனிதர்களுக்கு ஏற்படுத்தாதா? திரு கற்பகநாயகம். மிஸ்டர் பாண்டே வணக்கம். இது சட்டபூர்வமான கருத்தா அல்லது சாமானியன் பார்வையினுடைய கண்ணோட்டத்திலே உள்ள கருத்தா என்ற கேள்வி. நேரடியான பதில், இது சட்டபூர்வமான கருத்தின் அடிப்படையில் வெளிவந்த அப்சர்வேஷன்.
சிறு விளக்கம். நீங்கள் சொன்னது போல உத்தரவு வேறு, கருத்துக்கள் வேறு. அதாவது ஒரு தீர்ப்பு முடிவுக்கு வருவதற்கு முன்னாலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதான் அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் அப்சர்வேஷன். ஆபிட்டர் டிக்டா, அது அப்சர்வேஷன். அதே மாதிரி முடிவு தீர்ப்பு என்பது ரேஷியோ டெசிரெண்டி. ரேஷியோ டெசிரெண்டி என்பது தீர்ப்பு, அப்சர்வேஷன் ஆபிட்டர் டிக்டா என்பது கருத்துக்கள், கவனம், விளக்கம். ரெண்டு விஷயங்கள். இந்த குற்ற வழக்குகளுக்கும் இந்த உரிமையல் வழக்குகளுக்கும் ரெண்டு வேறுபாடு உண்டு. உரிமையல் வழக்கு சொத்து எனக்கு சொந்தம் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த பிளைண்டிஃப்க்கு. சொத்து அவருக்கு சொந்தம் இல்ல எனக்கு சொந்தம் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது டிஃபெண்டன்ட்க்கு. ஆனா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும், குற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அரசு தரப்புக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இந்த வழக்கு என்பது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து முறையான வருமானத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கப்பட்டதா அல்லது முறைகேடான வருமானத்தின் அடிப்படையில் வந்ததா அப்படின்னு கேஸ் வரும்போது இதை நிரூபிக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு மற்ற வழக்குகளை தாண்டி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இருக்குது. நீங்கள் நீதிபதிகளை, நீங்கள் நீதிமன்றத்தை ஒரு கன்விக்ஷன் கொண்டு வரணும். நீங்க ஆமா இது ஒரு நியாயமான அடிப்படையில் தான் வருமானம் நடந்திருக்கு அப்படிங்கறத நீதிபதிகளை கன்வின்ஸ் செய்ய வேண்டிய கடமை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இருக்கு. ஒரு விதமான கருத்து மிஸ்டர் பாண்டே சொல்றதுக்கு முன்னாடி, குற்ற வழக்கில் அரசு தரப்பு நிரூபிக்கணும். நிரூபிச்ச பிறகு அது தப்பு, அது தவறானது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றவாளிக்கு உண்டுன்னு சொல்லுவ கருத்து உண்டு. ஆனால் ஒரே ஒரு கருத்து, நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு கனமானது, விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவ்வளவு கனமானது அல்ல. அதான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், மற்ற வழக்குல எதிர்க்கு தரப்புல இருக்கிறவங்க குற்றம் சாட்டுவாங்க. ஆனா இந்த வழக்குல சொத்து வழக்கு அப்படிங்கறதுலயே முதல்ல இந்த சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய ஆரம்பமே குற்றம் சாட்டப்பட்டதான் ஆரம்பிக்குது இல்லையா? அவர்கள் ஒரு நியாயமான விளக்கம் கொடுக்கவில்லை அப்படிங்கறதால தானே வழக்குங்கிற அடுத்த கட்டத்துக்கே போகுது. இல்ல, அது ரெண்டு விஷயம். ஒன்னு, அதாவது நியாயமான வழியில் வந்த வருமானத்தை விட மீறிய வகையில் சொத்து இருந்தது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புக்கு உண்டு. 1 லட்சம் ரூபாய் வருமானம்னா 2 லட்சம் வந்தா அந்த 2 லட்சம் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டியது அரசு பொறுப்பு. ஆனால் இந்த 1 லட்சத்துக்கு மீறிய வகையில 1 லட்சம் எப்படி வந்ததுங்கிறதை விளக்கம் கொடுக்க வேண்டியது குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய பொறுப்பு உண்டு. அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய விளக்கம் தவறானது என்று நிரூபிக்கப்பட்டால் அதான் முக்கியம். அந்த விளக்கம் தவறானது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புக்கு உண்டு. அதான் சொல்லுவாங்க 13(1)(e)ல, if it is satisfactorily account for possession of more than what the money you acquired, then you can infer. ஆனால் நீ கொடுத்த விளக்கம் தவறானது என்று நிரூபிக்க முடியவிட்டால் கோர்ட் சாட்டிஸ்பாக்டரி அக்கவுண்ட் என்ற முடிவெடுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, அரசு தரப்புக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு அதிகம், ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவருடைய விளக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவ்வளவு அதிகம் அல்ல. ப்ராபபிள் எக்ஸ்பிளனேஷன் இப்படித்தான் வந்தது. இப்ப சாதாரணமா 1 லட்சம் 2 லட்சம்னா வேறுபாடு உண்டு. ஒரு சொத்துக்கள் இருக்கு, வருமானத்துக்கு மிஞ்சி சொத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த சொத்துக்களை சேர்க்கிற போது அதனுடைய மதிப்பு என்ன என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புக்கு உண்டு. அதே மாதிரி இந்த வழக்குடைய ஆரம்ப பகுதியில் நம்ம பார்க்கும்போது முதல்ல இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆரம்பிக்கிறது மறுத்து மாற்றுக்கிறதுல நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு தரப்பு இது முறைகேடா சம்பாதிக்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது. நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வர்றேன். திரு தமிழ்மணி வழக்கறிஞர்கிட்ட நான் கேட்க விரும்புற விஷயம், நீதிமன்றத்தில் நீதியரசர் கற்பகநாயகன் சொன்னது போல பல்வேறு நீதியரசர்கள் அது சொல்ல இது போல உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள்ல இது ரொம்ப வளமையா நடக்கக்கூடிய விஷயம். பல கடுமையான கேள்விகளை எழுப்புவாங்க, பல கடுமையான கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த நாடு இப்படியே போனா என்ன ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க, ஊழல் பண்ணவங்க கையை வெட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே தீர்ப்பா ஆறது இல்ல. அதனால இது நீதியரசர் அப்படி நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுற முடியுமா? அல்லது இது போன்ற சிந்தனைகள் நீதியரசருடைய மனத்திலிருந்து வெளியே வரும்போது அது அவருடைய தீர்ப்புலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கணுமா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். காலஞ்சென்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கேரளாவைச் சேர்ந்த கிருஷ்ண ஐயர் உச்சநீதிமன்றத்தினுடைய குவாலிட்டி பவர்ஸ் பத்தி கேட்டப்ப சொன்னாரு, we are final not because we are supreme but we are supreme because we are final. அதாவது தமிழ் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் உன்னதமானவர்கள் என்பதனால் நாங்கள் இறுதி நீதிமன்றம் அல்ல, நாங்கள் இறுதி நீதிமன்றமாக இருக்கிற காரணத்தால் தான் நாங்கள் உன்னதமாக கருதப்படுகிறோம். எங்களுக்கு மேல அப்பீல் இல்லைங்கனால இதான் ஃபைனல், சுப்ரீமா இருக்கு. பெரிய எஜமான் சொல்லிட்டாங்க, சாதாரண மொழியில சொன்னா பெரிய எஜமான் சொல்லிட்டாங்க,
நாலும் 5ன்னு எஜமான் சொன்னா கூட நான் 5 சொல்லணும். என் நிலைமை அது. அவர் அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டுமே இல்ல, உங்களுக்கு தெரியும் எல்லா நீதிமன்றத்துக்கும் அதான் கதியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், மன்னித்துக் கொள்ளுங்கள், உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு. அதான் சொல்ல பாருங்க. இப்பயே நம்ம இந்த வழக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கிலேயே நீதிபதி குன்ஹா சொன்னது சரியா, நீதியரசர் குமாரசாமி சொன்னது சரியாங்கிற 2 நீதிபதிக்குள்ளே ஒரு முரண்பாட்டு பார்வை வந்துருச்சுல. அப்ப 3ஆவது நீதிபதி சொல்றாரு, அப்படித்தானே போக முடியும். இந்த எல்லா அப்பீலுக்கும் ஒரு பைனல்ங்கிற ஒன்று இருந்தான் ஆனோம், ஒரு சுப்ரீம் ஒன்று இருந்தான் ஆனோம். நாம் அவரை விடுவிக்கிறார்களா தண்டிக்கிறார்களா என்பது அல்ல நம்முடைய தலைப்பு. இப்போது இவர்கள் இதை இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கிறது, 3 ஆப்ஷன் இருக்கிறது என்பதெல்லாம் இவ்வளவு தெளிவாக, அதையும் தாண்டி இந்த சட்டத்தில் ஒருவர் சொத்து வைத்திருக்கிற காரணத்தாலேயே தண்டிக்க முடியாது என்று சொன்னது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பொறுப்போடு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மனதிலும் சட்டத்தின் மீது மரியாதையை உயர்த்துகிறவாறு எந்த அப்சர்வேஷன் வேண்டாலும் கொடுக்கலாம். சட்டத்தின் மீது இருக்கிற மரியாதை குறைக்கிற வகையில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அது அப்சர்வேஷனோ முணுமுணுப்போ ஒப்பாரியோ ஓடமிடுவதோ எந்த இழவோ செய்வதற்கு அதிகாரம் இல்லை. இது சட்டத்தை மீறி அல்ல சட்டத்தின் மாண்பை குலைக்கும் வகையிலான ஒரு கருத்து நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? ஏனென்றால் அதுக்கு எவிடன்ஸ் பத்தல விட்டுலாம், அது வேறு. அதை நாம் கேள்வி கேட்கிறதுக்கு பெரிய அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வழக்குகளில் அவர்கள் இந்த பணத்தை நன்றாக படியுங்கள், தவறாக சம்பாதித்தார்கள் என்று நிரூபித்தால் தான் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆமா, இதற்கு நான் ஒரு திருடனை திருடும் போதே பிடித்தால் தானா? இல்ல இல்ல, ஓடிவிட்டால். There is a huge difference between unaccounted money and illegal money. Being a lawyer, you know very very absolutely. ஒரு பணம் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தெரியும். இப்ப தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய் வரைக்கும் பறிமுதல் பண்ணுச்சு. 110 கோடி ரூபாயுமே கையில ஒரு காகிதம் இல்லாமல் தான் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுல பிறகு தங்களுடைய கணக்கு காட்டி கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட உரிமைகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அந்த 35 கோடி ரூபாய் was unaccounted money, not illegal money. No, sorry. That money was not accompanied by proper document. அதுதான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். ஒண்ணே இல்லீகல் மணி சொல்ல முடியாது. பறிமுதல் செய்யப்பட்டவை எல்லாமே தவறான வழி சம்பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாது. ஏன் நேரம் 10 லட்சம் ரூபாய் கையில இருக்கு. Unaccounted is wrong. It is because its accounted is released. Please try to understand. Yes. It is so no you can't. அதான் நான் சொல்றேன். அக்கவுண்ட்ல இருக்குது அப்படினா ஓகே. அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட்ல இல்லங்கறனாலயே இல்லீகல் மணி சொல்ல முடியாது. சார், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பதவி வகிக்கிற ஒரு மனிதர், இவரை பற்றி நான் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் போன வருடம் என்னுடைய சொத்து 2 லட்சம் ரூபாய், 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் முடிய சொத்து 140 கோடி ரூபாய் என்று சொன்னால் 2 லட்சம் 140 கோடியாக எப்படி மாறியது? நாம் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அதை காவல்துறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை. காவல்துறை சொல்ல வேண்டியதெல்லாம் தமிழ் மணிக்கு 140 கோடி ரூபாய்க்கு சொத்து இன்றைக்கு இருக்கிறது. இதை எப்படி நாளை நான் கொடுக்கிற விளக்கம் பொருந்த வேண்டும். இதே வழக்கில் இவர் சொன்னார், நான் நாளைக்கு நான் சொல்லுகிறேன், என் வீட்டு பைப்பை திறந்தேன், கோல்டு காயினாக ஒரு 1000 காயின் கொட்டியது, எடுத்து வைத்துக் கொண்டேன். அந்த அளவுக்கு யாருமே இங்க வந்து வழக்கு சட்டம் தெரியாம இல்ல. இங்க இருக்கக்கூடிய 4 பேர்ல நீங்க 4 பேர் வழக்குறீங்க, நான் இல்ல. ஆனா பிசி கோசோ அமித்வா ராயோ அவர்கள் ஒரு நிமிஷம் வரேன், அவர்கள் சட்டம் படிக்காதவர்கள் இல்ல. செக்ஷன் 13(1)(e அது சொல்லக்கூடிய விஷயம், for the purpose of this section known source of income அப்படினா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். known source of income means income received from any lawful source and such receipt has been intimated in accordance with the provisions of any law. என்ன சொல்லுது? உங்களுக்கு ஏதுப்பா பணம் சொன்னா ஏதேனும் ஒரு சட்டத்துக்குள்ள பொருந்தும்படியான ஒரு கணக்கை காட்டினா முடிஞ்சு போச்சு. no source of income ஏதேனும் அல்ல, intimate accordance with the provisions of any law. நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்கிறார்கள்? இந்த 40 லட்சம் ரூபாய் இந்த தோட்டத்தை விற்றேன் வந்திருக்கிறது, இந்த வீட்டு வாடகை வந்திருக்கிறது, 400 பவுன் நகை என் மனைவி நகையை விற்றேன் வந்திருக்கிறது. அதுதானே தவிர நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 கோடி ரூபாய் டாலர், 2 கோடி ரூபாய் டாலர். நான் இவரை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த தண்டவரை பற்றி நான் அவர்கள் விடுதலை செய்தால் அது வேறு.
இந்த மாதிரி வாசகங்களை இதை அவர் உபயோகித்தது தவறு என்பதுதான் என்னுடைய வாதம். அவர் 2 கோடி ரூபாய்க்கு டாலருக்கு ஒரு தபாலில் வந்தது, அனுப்புவது யார் என்று தெரியாது என் ஆடிட்டரை கேட்டேன், நீ வைத்துக் கொண்டு சொன்னார். இது சிரிக்கக்கூடிய வாதமா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா, இதில் வருமா? இல்ல நானே சொல்றேன், இந்த அப்சர்வேஷன் இல்ல நான் வரவே வராது. நம்ம எங்க காத்துல வரல, எந்த பணமும் காத்துல வரக்கூடியது இல்ல. எல்லா பணத்துக்கும் கணக்கு காட்டணும். ஆனா ஒரு நீதிபதி வருமானம் முறைகேடா இருக்குன்னு சொல்லி ஏற்கிறாரு, இன்னொரு நீதிபதி ஒரு வருமானம் முறையானதான் ஏற்கிறாரு. இதை உச்ச நீதிமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய 2 தரப்பையும் கேட்கக்கூடிய நீதிபதி வெறும் சொத்து இருக்குங்கனாலே வந்துடாதீங்க, அந்த முடிவுக்கு வராதீர்கள். உங்கள்ட்ட நாளைக்கு 60 கோடி ரூபாய் இருக்கு சார், இப்ப போற வழியில உங்கள்ட்ட இப்ப உங்களுடைய காரை உங்க கார் டீடைல்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னா டாக்குமெண்ட் வைக்காம இருக்கலாம், அந்த காருக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். உடனே இந்த கார் திருட்டு கார்னு சொல்லக்கூடாது. as simple as this. நிச்சயமா சொல்லல. அவங்கள கேட்டு சாட்சி விசாரணை பண்ணி உங்களுக்கு சாட்சி, அவங்க ஒரு 300-400 சாட்சியை பெங்களூருக்கு கூட்டிட்டு போய் அதெல்லாம் பிறகுதானே சார் பண்ணிச்சு. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இந்த கார் திருட்டு கார்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்னது கரெக்ட் தான். கார் எங்க வாங்கினீங்க, ஆர்சி புக் எடுத்துருவாங்க, நாளைக்கு வீட்டுல போய் எடுத்துருவாங்க, ஆளு கூட்டி எடுத்துருவாங்க, ரிப்பேர் பார்த்த மெக்கானிக்கை கூட்டிடுவாங்க, சர்வீஸ் கூட்டத்துல இருந்து ரசீதை கொண்டாந்து 3 வருஷம் தான் கார் நீ காமிங்க, 400 விட்னஸோ 300 விட்னஸோ கூட்டு போய் அதற்கு பிறகுதான் சொன்னார்கள் இந்த பணம் நீங்கள் நியாயமாக சம்பாதித்த, சட்டபூர்வமாக சம்பாதித்த பணம் என்று நீங்கள் நிரூபிக்கவில்லை என்று. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு செல்வம் நான் கேட்க விரும்புறேன். இது போன்ற ஒரு கருத்து இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க, நீதியரசர் கற்பவனாயன் சொல்றாங்க, இது போன்ற ஒரு கருத்து எல்லாம் சொல்றது வழக்கம் தான், அது உத்தரவு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா திரு கே வீராசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல 1991 ஜூலை 25 இதே போல உச்ச நீதிமன்றம் தான் ஒரு தீர்ப்பு சொல்லுது. இஃப் ஒன் possess assets beyond his legitimate means, it goes without saying that the excess is out of ill-gotten gain. The assets are not drawn like nitrogen from the air. ஒரு ஆளு, ஒரு அரசு ஊழியர், ஒரு பொது ஊழியர் முறையான கணக்குக்கு மேல ஒரு பணம் வைத்திருந்தார் என்று சொன்னாலே, இன்னைக்கு அமிதா ராய் நீதியரசர் அவர்கள் சொல்றதுக்கு மாறான கருத்தை 91 சொல்லியிருக்கிறாங்க கே வீராசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல. ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் பணம் வைத்திருந்தால் கணக்குக்கு மேலன்னு சொல்லி சொன்னாலே அது இல்காட்டன் மணி தான் அப்படின்னு நிரூபணம் ஆயிருந்து சொல்லி நீதியரசர்கள் சொல்றாங்க. இல்ல சார், இந்த மற்ற வழக்குகளுக்கு நான் இந்த வழக்குக்கு என்ன மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கரப்ஷன் கேஸ்லயே வராது. நான் இது கூட நீங்க எல்லாம் 13(1)(e) அப்படிங்கிறது என்ன செக்ஷன்? நீங்க வழக்கறிஞர், நீங்க கரப்ஷன் பத்தி தான் இருக்கு இந்த வழக்கு. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, முழுக்க அரசியல் பழிவாங்கிற உணர்வோடு திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி ஆப்சர்வேஷன் எந்த லோயர் கோர்ட்ல இருந்து நாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பிராக்டிஸ் அங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்றது. இனிமே ஒரு விட்னஸ் இருக்காங்க அப்படிலாம் கேட்கறது, ப்ராசிக்யூஷன் சரி டிஃபென்ஸ் சரி 2 சைடுலயுமே கேட்கறது நம்ம விசாரணை பார்க்கிறோம். ஐயா பாவம் அப்பாவியா கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம கண்ணோட பார்த்துருக்கோம். எல்லா கோர்ட்லயும், ஹைகோர்ட்லயும் சரியா. ஃபர்ஸ்ட் கோர்ட்ல இன்னொரு விஷயம், இதுல அவங்க ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்லிருக்காங்கன்னா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அது மட்டுமே கிரிமினல் ஆகாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, திரு தமிழ்மணி அவர்கள் முக்கியமான அப்ஜெக்ஷனை எங்க எழுப்புனாங்க அப்படின்னா, நாளை இந்த வழக்குல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருடைய நண்பர் 4 பேருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை ஆகலாம். ஒண்ணுல சட்டம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது, ஒட்டுமொத்தமாக தீர்ப்பும் தவறுன்னு சொல்லி சொல்லலாம். குமாரசாமி நீதியரசர் சொன்னது தீர்ப்பு தவறு சொல்லலாம், இல்ல வழக்கம் போல விசாரிக்கலாம். அவங்களுக்கு 3 வாய்ப்பு சொல்லிட்டாங்க. ஒருவேளை பாருங்க, 4 பேருமே நிரபராதிகள் என்று குமாரசாமி அவர்கள் சொன்ன தீர்ப்பை உறுதி செய்து விடுதலை செய்தால், சாமானிய மனிதர்கள் சட்டமே அறியாதவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கே அமிதா ராய் சொன்னாருங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது, அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு. நீதிக்காகவே வழங்கப்பட்டது என்பதை தாண்டி இதனால வழங்கப்பட்டிருக்குமோ அதனால வழங்கப்பட்டிருமோ என்கிற தேவையில்லாத சந்தேகங்கள் எழுப்புது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானிய மக்கள் யாருமே அம்மா மேல இந்த வழக்கு பொய் வழக்கு, அம்மா மீது போடப்பட்ட வழக்கு ஒரு சட்டம் தெரியாது, அரசியல் இருக்கட்டும். நீங்க சொன்னீங்க சாதாரண மக்கள் கூட அப்படி நினைப்பாங்கன்னு சொன்னீங்க. சாதாரண கூற்றுனால இல்ல, நீதியரசர் கூற்றுங்கிறதை சரியா நீதியரசர்கள் கூட சரியா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சரியான திசையில் செல்கிறதுன்னு தான் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் கூட நினைப்பாங்க. என்ன எதுக்காக கேட்டீங்கன்னா, இது தொடக்கத்தில் இருந்து அம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா,
வெறுமனையா வந்து 5 ரூபாயை கொண்டுகிட்டு ட்ரெயின்ல வந்த அப்படிலாம் சொல்ற அளவுக்கு இல்ல. அம்மா பிறக்கும் போதே கோல்டு ஸ்பூனோட பிறந்தவங்க, அவங்க திரைத்துறையில மிகப்பெரிய செல்வாக்கோடு விவாதங்களை வேறு பக்கம் கொண்டு போகும். அதுல அது பத்தி பல சமயங்கள் விவாதிக்கப்பட்டு முடிச்சாச்சு. நான் கேட்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகான நிலைமை பற்றி மட்டும்தான். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகானதான் இப்ப வந்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு கருத்தை வெளியிடும் போது நாளைக்கு அவங்க விடுதலை ஆறாங்களா, கன்விக்ட் ஆறாங்களா, திரும்ப போக வேண்டாம். அதுக்குள்ளே இந்த கருத்து எப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்தும் பாருங்க. நான் சொல்லுங்க, ஒருவேளை பேச்சுக்கு அதிமுக 134 இடங்களை பெறும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒருக்கு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி 134 இடத்தை பெருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏங்க 134 அந்த அம்மா சரியா சொல்லிச்சு, கரெக்டா 134 நிக்குது, அப்ப இது ஏதோ ஜெயிச்ச மாதிரி தெரியல, சாதாரண மனுஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க, நீங்க அதை சொன்னதுனால சொல்றேன். புகழ்பெற்ற நிறுவனங்கள் வந்து ஊடகங்கள்லாம் வந்து கூட தொலைக்காட்சியெல்லாம் சில கருத்து கணிப்புகளை சரியா வெளியிட்டாங்க. ஆனா அதையுமே வந்து மற்ற கட்சிகள், அது குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, சில ஊடகங்களை, காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா, 2 மீடியாக்கள் எல்லாம் வாங்கி விலைக்கு சொல்றது வேற, சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்வது இங்க வந்து என்ன பெரிய தப்பு நடந்தது. நீதியரசர் அமித்வா ராய் என்பவர் இந்த வழக்கில் 3வது நபர் அல்ல. இந்த வழக்கு விசாரணை பண்ணி கொண்டிருப்பவர். அவர் வந்து ஒரு கருத்தை முன்னாடியே சொல்லும் போது நாளை விடுதலையானால் எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகின்றன என்பதை தாண்டி நீங்க சொல்லுங்க. அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து தன்னுடைய அறிக்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இதற்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கட்டத்துல இந்த வழக்கு எங்கெல்லாம் போச்சுங்கிறது அவ்வளவு விரிவா சொல்லியிருக்காங்க. அப்ப இடையில நீதியரசர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க அவ்வளவு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, திமுக தலைவர் கருணாநிதி வந்து மிக நியாயமாக ஒரு விஷயத்தை பேசுவார் நாங்க எதிர்பார்க்கல, அது அவசியம் இல்ல. அதிமுக காரங்க அவர் நியாயமா பேசணும் சொல்ல போறது. கருணாநிதி பேசுவது சட்டபூர்வமா நான் கேட்கல. நீதியரசர் அமித்வா சாதாரணமா வழக்கு ட்ரையல் நடக்கும் போது சார், ஆர்குமெண்ட் ஸ்டேஜ்ல வந்து அதெல்லாம் சொல்றது ரொம்ப சாதாரணம். அது மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் நீங்க சொன்னதும் நீதியரசர் அமித்வா ராய் சொன்னதும் ஒரு அப்சர்வேஷன். நான் படிச்சது திரு வீராச்சலம் வழக்குல 91 வந்து தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்க விஷயம், பதிவான விஷயம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இதுல வந்து ஸ்பெசிபிக் அலிகேஷன் வந்து இன்னும் ஏதாவது முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட சிலருக்கு அந்த முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில காரியங்களை செய்வதாக உத்தரவாதம் கொடுத்து, உறுதிமொழி கொடுத்து இவ்வளவு ரூபா பணம் வாங்கினாங்கன்னு இந்த கேஸ்ல கிடையாது. அது அப்ரைஸ் பண்ணது யாரு, வேல்யூ பண்ணது யாரு, அசஸ் பண்ண அந்த அசெட்ஸ் எல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின கிரானைட்ட 500 ரூபான்னு சொல்லி அவங்க வேல்யூ பண்றாங்க. இது முழுக்க முழுக்க டிஸ்பியூட் ஆகி தான் சார் வழக்கே வருது. அரசு தரப்பு ஒண்ணு சொல்ல, எதிர்த்தரப்பு ஒண்ணு சொல்ல, அங்கதான் வழக்கே வருது. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இது முழுக்க முழுக்க புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து இந்த இதுல வந்து 50 கோடி 60 கோடி சம்பாதிக்கணும், இப்படிலாம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல. அம்மா வந்து போயஸ் கார்டன் இல்ல வந்து அவங்க தோட்டம், அந்த வீடு வந்து அம்மா காலத்திலேயே அது கட்டின வீடு. வேற புதுசா வந்து இவங்க என்ன அசெட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க கேஸ் ஜோடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். 91 முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கள் காட்டிய கணக்கும், 96 முதல்வர் பதவியிலிருந்து இறங்கும் போது அவர் காட்டிய கணக்கும், வேற யாரும் காட்டிய கணக்கு இல்ல, அவர்களே காட்டிய கணக்கு. அதுல முரண்பட்டு கிடக்கு வழக்கு. மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கிராமத்துல நேற்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண வேலை பார்த்து கொண்டிருப்பவன் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி அடுத்த ஆண்டே கூட அவன டிரான்சாக்சன் கூட கூடாதுன்னு சொல்லி எந்த சட்டத்தில்? அருமையான விஷயம் சொன்னீங்க. 91 இருந்து 96 வரைக்கும் மாதம் 1 ரூபாய் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு என்ன டிரான்சாக்சன் தான் வழக்கு. அதுதான் மட்டும் கிடையாது. அந்த 4 பேருக்குள்ள கம்பெனிகள் தொடங்கி நிறுவனங்கள் தொடங்கி விஜயதானிவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம். இப்ப இந்த வழக்குல வந்து நீதியரசர் சொன்னது வந்து ஒரு விவாத பொருளா மாறி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். இதுல இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு தயாநிதி மாறன் அவர்கள் மேல வந்து அவர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க 300 கனெக்ஷன் வச்சு 400 கனெக்ஷன் வச்சிருந்து திரு குருமூர்த்தி அவர்கள் நிறைய பேர் வந்து சொல்லி தொடர்ந்து போராடி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது நீதியரசர் வந்து அவங்களுக்கு பெயில் கொடுத்துட்டு அவங்க சொல்ற போது சொல்றாங்க, இது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊழல் வழக்கையும் பிடிச்சிட்டீங்களா, எல்லா 1000 கோடி 500 கோடி எல்லாம் முடிச்சிட்டீங்களா, இதை வந்து நீங்க இவ்வளவு தூரம் விரட்டி வர்றீங்க, இது என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப வந்து உடனே தயாநிதி மாறன் அவர்களுக்கு சார்பா நீதியரசர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வழக்குல ஒரு போக்கு திசை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து ஒரு அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய விஷயம். பல நீதிமன்றங்கள் நீங்க பார்த்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்விகள் ஒரு தரப்புக்கு சாதகமாக இருப்பது போல இருந்து
தீர்ப்பு வேறு பக்கம் போன வரலாறு நிறைய நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். இவ்வளவு கடுமையா கேட்கற பார்த்தா இவங்க வந்து ஏதோ பண்ணிடுவாங்க, விடுதலையான வரலாறு நம்ம 100 பார்த்திருக்கோம். நம்ம சோ இந்த ஒரு அப்சர்வேஷனை நம்ம இவ்வளவு பெரிய விவாத பொருள் ஆக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அது அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வழக்கறிஞர் என்ற முறையில் இன்னைக்கு வந்து நீதியரசர்கள் சொன்ன கருத்து வந்து கொஞ்சம் பப்ளிக் அட்டென்ஷனை கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி, ஒருவேளை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு சாதகமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் சாதாரணமா கேசஸ்ல வழக்கறிஞர் என்ற முறையில் நான் அப்பியர் ஆயிருக்க பல்வேறு வழக்குகள்ல நான் பார்த்திருக்கேன். சில உண்மைகளை, சில ஆவணங்களை, எலிசிட் தி எவிடன்ஸ், எலிசிட் தி டாக்குமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த எலிசிட்டேஷன் ப்ராசஸ்ல பல கேள்விகள் வரும். இது வந்து ஜட்ஜஸ் நார்மலா பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை பட்டவர்த்தனமாக கொஞ்சம் ஓப்பனா அவங்க பேசின மாதிரி இருக்கு. அது என்னன்னா மக்கள் மனசுல வந்து என்னடா இது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஏதோ ஒரு வழுவல் நழுவல் ஏதோ இருக்குமோ அப்படின்னு ஜட்ஜஸ் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு போய் அப்படி சந்தேகப்படுறது நியாயமா தான் நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த விவாதத்துடைய முதல்வர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இது இவ்வளவு பெரிய விவாத பொருள் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா திரு தமிழ்மணி அவர்கள் எழுப்பாத சந்தேகத்தை கூட நீங்க எழுப்புறீங்க. நீதிபதிகள் மேலேயே சந்தேகத்தை அப்படியே எழுப்பணும் நான் கேட்கிறேன். நான் எழுப்பல, நீங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில நடமாடுற விஷயத்தை நான் சொல்றேன். நான் கேட்டது வந்து விஜயதரணி யாரு? மக்களுடைய மக்கள் பிரதிநிதி தானே, மக்கள் குரலை தானே நான் பேச முடியும். இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில ஒரு வழக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இந்த அளவுக்கு இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, அது இல்லாம ஊடகங்களும் சரி எல்லாரும் இதை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா காரணம் இந்த விமர்சனம் வந்து நேரடியாக இந்த தீர்ப்புக்கான ஒரு வழிவகையை செய்கிறதோ, இது போன்ற ஒரு தீர்ப்பு வரப்போகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்த கேள்விகள். நீதியரசர் வந்து லஞ்சம் வாங்குறவங்களுடைய கையவே வெட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீதியரசர்கள் எல்லாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில பொது வெளியில இவர்களை தூக்கிலிடணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்சர்வேஷன்ல சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னது. ஆனா எதுவுமே உத்தரவுல ஒரு வரி கூட வராது. அப்ப ஒரு சாதாரண ஒரு இன்டராக்டிவா பேசக்கூடிய வாத பதிவாளர் இதே நீதிமன்றத்துல நேத்து நீதியரசர் கோஷ் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் சொன்னார். நான் வந்து ஒருவேளை பக்கத்துல இருக்கக்கூடிய திரு அமித்வா ராய்ட்ட நான் வந்து 1 லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் சொத்து குவிச்சா சொல்லிக்கலாம்னு அமித்வா ராய் படம் இருந்துச்சு, பாஸ் பிரதர் என்கிட்ட அவ்வளவு பைசா இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சோ நீதிமன்றத்துல விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது 2 நீதியரசர்கள் பேசக்கூடிய விஷயம். அப்ப உடனே என்ன 1 லட்சம் ரூபாய் இல்லன்றார், 1 ரூபாய் இருக்குன்றார், இப்படியா பார்க்க முடியும்? நம்ம ஒரு சாதாரணமா ஒரு கருத்து சொல்றதை கூட நம்ம வந்து இல்ல சந்தேகம் எழுப்புது, அவர்கள் வந்து வேற ஏதாவது தீர்ப்பு வந்து அடையாளம் காட்டுதுங்கிற மாதிரிலாம் கொண்டு போனா சரியா இருக்குமா? அது வந்து மக்கள் மத்தியில நிலவருது. நான் வக்கீலுங்கிற முறையில பல வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம். அப்சர்வேஷன்ஸ் ஜட்ஜஸ் இருந்து வர்றதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்னு, எதிர்த்தரப்பிலிருந்து அந்த உரிய ஆவணங்களும் உரிய எவிடன்ஸும் எலிசிட்டிங் சொல்லுவாங்க, எடுக்கிறது. அதை எடுக்கிறதுக்காக கூட அந்த வார்த்தைகள் வரும், போட்டு வாங்குறது, அது கூட இருக்கும். அதே தீர்ப்பாக வாய்ப்பு இல்லை. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். ஆமா, அதாவது அது தீர்ப்பாகணும் கட்டாயம் இல்ல. ஆனால் இது தீர்ப்பா காமன் மேன் எப்படி பாப்பாங்க? அவங்க வந்து பொதுமக்களை இதை வந்து நிச்சயமா இதை வந்து ஒருவேளை இதுதான் ஜட்ஜி வாயிலிருந்தே வந்துருச்சு, நீதிபதி வாயிலிருந்தே வந்துருச்சு, அப்பனா இதுதான் ஆர்டரோ? உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் சாமானிய மக்கள்கிட்ட வந்து மாறுபட்டு போக, நீங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கீங்க. ஒரு நடிகை பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டா தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் பாத்தியா தெரிஞ்சு போச்சு பாத்தியாமா 3 மாசத்துல அந்த அக்யூட்டல் ஆகி வந்துரும். அவங்களுக்கு வந்து அவச்சொல்லுக்கு பூரா யார் பொறுப்பு இருப்பா? சோ ஒரு சாமானியன் ஒரு மாதிரி புரிந்து கொள்றான் அப்படிங்கறதுக்காக நான் அக்னி பரீட்சையில வந்து இறங்க முடியாது இல்லையா? நீதியரசர்கள் வந்து ஒரு கமெண்ட் சொல்றாங்க, சாமானிய மக்கள் 1000 விதமா புரிந்து கொள்ளலாம். அப்ப அவங்க புரிந்து கொள்வாங்கிறதுக்காக நான் அமைதியா அதாவது கொஞ்சம் இருங்க, நீங்க பொறுமையா கேட்டல அந்த மாதிரி கேளுங்க. அதாவது என்னை பொறுத்தவரை ஜுடிஷியரி, லீகல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நீதி அரசர்களுக்கும் பொருந்தும். முக்கியமா இந்த மாதிரி கேசஸ் இந்தியா முழுக்க மக்கள் பார்க்கிற, ஊடகங்கள் பேசுகிற
வழக்குகள்ல ரொம்பவே கவனம் ஈர்க்கப்படுகிறது. நிர்பயா வழக்குலயோ ஆர்சி கேஸ்லயோ இன்னொன்னு இந்த தமிழக முதலமைச்சருடைய வழக்குலயோ மற்ற வழக்குலயோ ஊடகங்கள் 1000 விவாதிக்கலாம், சாமானிய மக்கள் 1000 பேசலாம். இதுக்கெல்லாம் நீதிமன்றம் இன்ஃபுளுன்ஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தோம்னா சட்டம் எங்கிருந்து வரும்? அப்புறம் இல்ல இன்ஃபுளுன்ஸ் ஆக வேண்டாம். அவங்க எலிசிட் பண்ணலாம், எவிடன்ஸ் எலிசிட் பண்ணிருக்கலாம். இப்படி கேள்விகள் கேட்டு உண்மை நிலைமையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த கேள்விகளை எழுப்பலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா மக்கள் பார்வையில இது சரியா இல்ல. அதுதான். அதே நேரம் ஒருவேளை இதெல்லாம் எடுத்த பிறகு இதே நீதிபதிகள் இந்த வழக்குல 91ல இவங்களோட சொத்து இதுதான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, 96ல எங்க இருந்து இவ்வளவு சொத்து வந்தது, சம்பளம் வாங்கினது இவ்வளவுதான், 4 நிறுவனங்கள் கூட இருக்கவங்க தொடங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பலமுறை சொன்ன நமது எம்ஜிஆர்ல இருந்து ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துல இருந்து பல்வேறு வருமான அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குங்கிறத பலமுறை காட்டியிருக்காங்க. அவங்க முதலமைச்சரா அவங்க வாங்கிய சம்பளம் தான் ₹1 தவிர அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் ₹1 கிடையாது. அது கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சரா வாங்கின சம்பளம் தான் ₹1. அது ஒரு கெஸ்டர், ஒரு நல்ல கெஸ்டரா விஷயம். பிற வருமானங்கள் இருந்திருக்கிறதுன்னு அவங்க சொல்லி இருக்காங்க, நம்ம இல்லன்னு சொல்ல. ஆனால் அதே நேரம் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர்னு எங்க இருந்து அவ்வளவு வருமானம் வந்ததுங்கிறதெல்லாம் இதுல ஜஸ்டிஸ் குன்ஹா அவர்கள், ஜட்ஜ் குன்ஹா அவர்கள் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கணவனோ மனைவியோ மகனோ மகளோ இருக்கும் போது அவர்களுடைய வருமானத்தை அந்த குடும்பத்தில வருமானத்தோடு பொறுத்து தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய வருமானம் தான் அவர்களுக்கு போயிருக்கு, அவருடைய வருமானம் தான் இங்க சுத்தம். இந்த மணி சர்க்குலேட்டட் பிட்வீன் தம் இவருடைய வருமானம் சொல்லவே முடியாது. இதுல எப்படி நீங்க ஒரே நீங்க சட்டத்தின்படி நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் மத்த சட்டங்களின்படி நீங்க இதை இப்படி பார்க்கலாம். அப்படிதான் பார்க்கிறீங்க. ஆனால் அந்த முதலமைச்சரா இருந்த காலகட்டத்தில், முதல் முறை முதலமைச்சரா இருந்த காலகட்டத்தில் இவங்க கூட இருந்தவங்களோட வருமானம் நீங்க அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கிறது ஜட்ஜ் குன்ஹா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நிராகரிச்சு தான் திரு குமாரசாமி அவர்கள் சொன்னாரு. அதாவது நீதியரசர் 18 வருஷம் ஒரு எவிடன்ஸ் நடக்குதுங்க, 18 வருஷம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, 18 இயர்ஸ் நடந்து கோர்ட்டோட ஆய்வு நடந்து 300-400 விட்னஸ் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு தீர்ப்பு, என்டையர் எவிடன்ஸும் போட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது கீழமை நீதிமன்றத்துல. ஜட்ஜ் குன்ஹா அவர்கள் வழங்குறாங்க. அதற்கு மேல ஒரு மாசம் 2 மாசத்திலேயே அந்த 300 விட்னஸ் கூட முழுமையா படிச்சாரான்னு தெரியல. ஜஸ்டிஸ் குமாரசாமி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க, ஜட்ஜ் குன்ஹாவையும் ஆய்வு பண்ணுங்க, குமாரசாமியும் ஆய்வு பண்ணுங்க, அப்புறம் ஒரு முடிவு. நீங்க விஜயதாரணியா இல்லாம நான் பாண்டேவா இருந்தீங்கன்னா நான் புரிஞ்சிருப்பேன், உங்களுக்கு சட்டம் தெரியாது நான் நினைச்சிருப்பேன். ஆனா உங்களுக்கு சட்டம் தெரியும். உச்சநீதிமன்றத்துக்கு வழக்காடக்கூடியவங்க நீங்க 3 நாள்ல தீர்ப்பு சொன்னா அநியாயமான தீர்ப்பு, 3 வருஷம் தீர்ப்பு சொன்னா தான் நியாயமான தீர்ப்பு. என்ன நீங்க 18 வருஷம் இருந்துச்சுன்னா அதற்கான காரணம் 2 தரப்பும் 13 நாள் 13 நிமிஷத்திலே கொடுங்களேன். நான் சொல்றது 300-400 விட்னஸ் பார்த்து ஒரு எவிடன்ஸ் எடுத்து அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் எழுந்த ஜட்ஜ் குன்ஹா தப்பு பண்ணியிருக்காரா இல்ல ஜஸ்டிஸ் குமாரசாமி தப்பு பண்ணியிருக்காராங்கிறது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ண இல்ல. நான் திரு நீதியரசர் கற்பகநாயகன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வழக்குல நீதியரசர்கள் சொல்றாங்க ஒரு 3 வாய்ப்புகளை பத்தி சொல்றாங்க. ஒன்று உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை, கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்பது, அல்லது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை மறுப்பது, அல்லது மறு விசாரணைக்கு உத்தரவிடுவது. எனக்கு என்ன வியப்புன்னா இந்த மறு விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். பூஜா பால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுடைய வழக்குல உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட உச்சநீதிமன்றம் மீண்டும் வழக்கை விசாரிக்க உத்தரவிடுது. இதே இந்த ஆண்டு ஜனவரி மாசத்துல இதே நீதியரசர் திரு அமித்வா ராய் தான் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். இன்றைக்கு வழக்கு விசாரித்துக் கொண்டிருக்கூடிய 2 நிபுணர்கள் ஒருத்தர் அவர் சொல்றாரு, நாங்கள் வழக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் வழக்குடைய ஒட்டுமொத்தமான தீர்ப்புகளுமே முடிவடைந்திருந்தாலும் கூட இதை மறு விசாரணை செய்வதற்கான உரிமை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னாங்க. இதே நீதியரசர் திரு அமித்வா ராய் அவர்கள் இந்த வழக்கிலும் அது போன்ற வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட்டால் சரியானதா இருக்குமா? பாண்டே, ஒரு விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3 வழக்கறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது. நீதியரசர்களுடைய கருத்து அல்லது கேள்விகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. தந்தி டிவியினுடைய முக்கியமான பொறுப்பு சாமானிய மனிதர்கள் பார்வையில் தவறாக இருந்தாலும் இதை விளக்க வேண்டிய பொறுப்பு தந்தி டிவிக்கு உண்டு. நல்ல வாய்ப்பு கொடுத்தீர்கள்.
அதாவது ராய் சொன்னது சொத்து வருமானத்துக்கு மீறியவர்கள் சொத்து இருந்தாலே அது குற்றமாகப்படாது என்று மட்டும் நிறுத்தவில்லை. நீங்கள் சொன்னதை போல கோஸ் அவர்கள் கேட்டார்கள், அவரிடம் நான் பணம் வாங்குகிறேன், கடன் வாங்குகிறேன், அந்த கடன் வாங்கியதனாலே சொத்துக்கு மீறியதா ஆகிவிடுமா என்று கேட்கிறார். அந்த ராயினுடைய பேச்சு மட்டுமல்ல, அதனுடைய விளக்கம், நான் அந்த ஜட்ஜிட்ட 1 lakh வாங்குறேன், அந்த 1 lakh நான் தவறா பண்ண முடியுமா அப்படி கேட்கிறார். 2 கருத்தையும் சேர்க்கணும். இது இட் இஸ் நாட் அப்சர்வேஷன், இட் நாட் நியர் அப்சர்வேஷன், இந்த கேள்விகள். விஜயதாரணி சொல்ற மாதிரி எலிசிட் வாட் இஸ் ஆக்சுவலி ஃபேக்ட், வாட் இஸ் த திங், எலிசிட் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த லாயர்ஸ். எந்த கருத்தையும் மறைச்சுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு சொல்லல. அவங்கள 40 சிட்டிங்ல கேட்டிருக்காங்க. 40 சிட்டிங். தே பேஷண்ட்லி ஹர்ட் தி லாயர்ஸ் இன் தி, ஆஃப் கோர்ஸ் நானும் பல முறை போயிருக்கேன். தே பேஷண்ட்லி ஹர்ட் தி லாயர்ஸ். இன்ஃபேக்ட் ஆச்சாரியா சொல்லியிருக்காரு, என்ன ரொம்ப பேஷண்டா கேட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுத்ததில்லை அப்படின்னு ஜட்ஜஸா வாழ்த்தி இருக்காங்க, வரவேற்று சொல்லியிருக்காங்க. எந்த கருத்து என்ன பலப்படணும்னா சாமானிய மனிதர்களுக்காக சொல்ல வேண்டியது. இவருடைய அப்சர்வேஷன் கூட இல்ல, கேள்வி. அதிகமான பணம் இருக்கு, அதிகமான சொத்து இருக்கு, ஆனால் அதிகமான சொத்து எப்படி வந்தது என்பதை விளக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அவர் நான் கடன் வாங்கினேன், நான் அங்கு வாங்கினேன், இங்கு வாங்கினேன் என்றால் அதை விளக்க வேண்டிய, ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய, விளக்கமாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல தமிழக முதலமைச்சரோ அவருடைய தோழியோ மற்றவர்களோ எப்படி இந்த வருமானம் வந்ததுங்கிறதுக்கான கணக்கு அவர்கள் தரப்புல காட்டிருக்காங்க. அதை நீதிபதி குன்ஹா ஏற்கவில்லை, நீதியரசர் குமாரசாமி ஏற்கிறார். அதுல குழப்பம் இல்ல. ஆனா எங்க பிரச்சனை வருது, எங்க மூத்த வழக்கறிஞர் திரு ஆச்சாரியாவும் திரு தவேவும் அவர்கள் குறிப்பிட்டது போல, நீதிபதி குமாரசாமி, நீதியரசர் குமாரசாமியுடைய தீர்ப்பு ஒரு பர்வர்ஸ், அது ஒரு ஏற்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கூட்டல் கழித்தல் அவ்வளவு அப்ரப்டா கண் முன்னாடி தெரியக்கூடிய பிழைகள் அதுல இருக்குன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில தான் தீர்ப்பு நீதியரசரை குறிப்பிடுகிறார். இப்ப இவருடைய சொத்து கணக்கு ஏற்றாங்களா இல்லையாங்கிறதுல நீதியரசர், அதாவது இந்த தமிழக முதலமைச்சருடையோ அவருடைய நண்பர்கள் 4 பேருடையோ வருமானம் ஏற்கத்தக்கதா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல. நீதியரசர் குமாரசாமி இதை ஏற்று விட்டார். இந்த வருமானம் கணக்கில் வரக்கூடியதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் பட்டியலிடக்கூடிய விஷயங்கள் முழு பிழையாக இருக்கின்றன அப்படிங்கறத குற்றச்சாட்டு. கண்கூடா தெரியக்கூடிய இந்த பிழையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு. அதுல அந்த கணக்கு அடிப்படையில் தான் 20 விழுக்காடுக்கு, அந்த கணக்கின் அடிப்படையில் தான் 20 விழுக்காடுக்கு கூட குறையதான் வராரு. ஆனா இங்க அந்த கணக்கு பிழையை நேர் பண்ணா 20 விழுக்காடுக்கு மேல போகுது. கொஞ்சம் என்ன பேச விடுங்க ப்ளீஸ். நான் I don't want to go into the merits of the case. குமாரசாமியினுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பா, குன்ஹாவுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பா அப்படிங்கிறது இல்ல. I am only concerned with the observation made by the 2 judges of Supreme Court. It's not a mere observation. They are want to elicit the information from the lawyers. They keep the mind open. சுத்தமா இருக்காங்க, எந்த விதமான முடிவுக்கு வரல. நாட் மியர் அப்சர்வேஷன். கேட்கறாங்க, நான் கடன் வாங்கினேன் அதனால வந்திருக்குன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதா இல்லையா, ஏத்துக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நீங்க, ஏத்துக்கலாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்க. ஆகையினால தயவு செய்து இந்த கருத்து சாமானியர்கள் பாதைக்கு போகணும். அவங்க சொன்னது முடிவல்ல. அவங்க ராயோ அல்லதோ வருமானத்துக்கு மீறியவில் சொத்து இருந்தாலே அது குற்றம் அல்ல அப்படிங்கிறது இல்ல. வருமானத்துக்கு மீறியவில் குற்றம் இருந்தால், சொத்து இருந்தால் அந்த சொத்து எப்படி வந்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு உண்டு. அந்த விளக்கம் தவறானது என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு உண்டு. இந்த கருத்து சாமானிய பாதை போகணும். ஜட்ஜஸ் ராயும் கோஸும் தேவர் சீஃப் ஜஸ்டிசஸ். இன்ஃபேக்ட் எனக்கு வருத்தமா இருக்கு, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பத்தி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நம்ம தவறா சொல்றோமே, அது சாமானியர்களுக்கு போய் சொல்லணும். அது தவறான தீர்ப்பு அல்ல, கேள்விகள். உங்கள்கிட்ட என்ன வாங்குறீங்க, அவங்க சொல்றாங்க லோன் வாங்கினேன் விளக்கம் சொல்றாங்க, அந்த விளக்கம் தப்புன்னு சொல்லுங்க. தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ் பீன் given by 2 judges. அவங்க மனசுல தான் இருந்தா வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திரு தமிழ்மணி போன்றவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, நீங்க சொன்னது போல இரண்டாவது நீதியரசர் கோஸ் அவர்கள் இவங்க நீதியரசர் ராயை பார்த்து கேட்கிற மாதிரி, ஏன் அவர்கிட்ட நான் கடன் வாங்கினா உடனே அது சொத்து வழக்காயிருமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறது சரி. முதல்வர் என்ன சொல்றாங்க, சொத்து இருக்குங்கனாலே இல்லீகல் மணி ஆயிராது அப்படின்னு சொல்லி ஒரு வரி சொல்லும் போது அப்ப வேற எதுவும் வரும் இல்லையா? அதனுடைய விளக்கம் இல்ல. இதே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே அளித்திருக்கிறது. ஒரு நபர்கிட்ட ஒரு முறைகேடான பணம், கணக்கில் வராத பணம் இருந்தால் அது முறைகேடான பணம் தான் அப்படின்னு தீர்ப்பாகுது. மிஸ்டர் பாண்டே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்றதுக்கு அனுமதிக்கணுங்க. அதாவது ராயினுடைய கருத்து சொத்த வருமானத்துக்கு மீறிய அளவு சொத்து இருந்தாலே குற்றமாகாதுங்கிறது இல்ல. ஏன்னா அந்த 13(1)E படிச்சு பாத்தீங்கன்னா, more than what we receive from lawful source
which is not satisfactory account. நல்லா படிங்க 13(1)E ல which is not satisfactory account to be discharge evidential burden shifts on the accused has said. ஆனால் என்னுடைய கருத்தெல்லாம் accused need not prove beyond reasonable doubt. Accused give a reasonable conclusion or probable conclusion that can be accepted by the court or may be refused by the court, by rejected the court. நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் இதுதான். இல்ல அதாவது நீதிபதிகள் ஏற்கனவே மாற்று கருத்து இல்ல, ஆனா நீதிபதிகள் ஏற்க முடியாத கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? எனக்கு வந்து இந்த பணம் ஏது வந்ததுன்னா எங்க இருந்து வந்ததுன்னா எனக்கு வந்து தமிழ்மணி வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாருன்னா தமிழ்மணிக்கு 1 கோடி ரூபாய் ஏது? தமிழ்மணி உன்னை நம்பி ஏன் 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும்? உனக்கு எப்படி ஒரு 4-5 கேள்விகள். அது ஒரு உதாரணத்துக்காக மிஸ்டர் பாண்டே, உதாரணத்துக்காக நீங்க அவரு கோஸ் போய் லோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இவரும் போய் லோன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உதாரணத்துக்கு சாமானிய மனிதனுடைய பார்வைக்கு சொல்றார். நீங்க குறிப்பிட விரும்புறீங்க சாமானிய மனிதனுடைய பார்வைக்காக சொல்றார். சாமானியனுடைய பார்வைக்கு நீங்க சாட்டிஸ்பாக்டரி அக்கவுண்ட் இருந்ததுன்னா யூ கேன் பி டிஸ்சார்ஜ். அக்கவுண்ட் இல்லைன்னா இட் இஸ் நாட் a satisfaction. you can be convicted. கேள்வி அதனால அந்த ஜட்ஜ் மோசம், இது அரசியல் கலப்பை. அவர் இப்ப வழக்கறிஞர் ஆகிவிட்டார், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார், நிற்காமல் போகட்டும். நீங்கள் கேட்ட கேள்வி ஒருவேளை வார்த்தைகள் வந்து அவர் ஒரு சீனியர் கவுன்சில் அது எந்த அளவு பொருத்தமாக பத்தி இப்படி ஒரு இந்த நிமிடம் வரை முன்னாள் தலைமை நீதிபதி அதற்கு பதில் சொல்லவில்லை அல்லது என் காதில் விழவில்லை. 2 அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்னது, முதலில் சொன்னது சகோதரியோ மகனோ மகளோ அல்ல, நண்பர்கள் தானே, ஒன்றாக வாழ்ந்தாலே இணைக்க முடியுமா? திரு துரைமுருகன் வழக்கில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஒரு நிமிடம். உடன்பிறவா சகோதரி என்று நானே உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விட்ட பிறகு என்ன சார் இது? உங்களுக்கு தெரியும் இல்ல, உடன்பிறவா சகோதரின்னு சொன்னாலும், என்னுடைய அண்ணன் சொன்னாலும், தம்பி சொன்னாலும், ஹிந்து அன்டிவைடட் லா படி, நம்ம சொத்து படி எதெல்லாம் உங்க கணக்குல வரும், எதெல்லாம் உங்களுடைய இருந்தால் நீங்கள் எழுதாட்டா கூட உங்களுக்கு உரிமை வந்துடும். முடித்து விடுகிறேன். உடன்பிறவா சகோதரி என்பதற்கும் குடும்ப சொத்துக்களுக்கும் உடனே என்ன இருக்கு? நம்பிக்கை வைத்து என் சொத்துக்களை அவர் பேரில் வாங்கலாம். உடன்பிறவா நண்பர், உயிர் நண்பர். இன்னொன்று தெரியல, நீங்க அந்த விஷயத்தை நீங்க சரியா சொல்லணும். நீதியரசு சொல்ற போல சாமானிய மக்கள்கிட்ட வந்து பாதியா கொண்டு வரக்கூடாது. திரு சுதாகரன் அவர்களை தத்து மகனாக எடுத்தாங்க. அப்ப சட்டப்படி அவர் மகனாக ஆகிறார். அப்ப அந்த கணக்கு அவருடைய வருமானம் இவங்களை சேரும், இவருடைய வருமானம் சேரும். அந்த தத்து மறுக்கப்பட்ட பிறகு, விளக்கப்பட்ட பிறகு அவர் தனிநபர் ஆகி விடுகிறார். அவ்வளவுதான். சசிகலாவோ இளவரசியோ அவர்கள் எந்த விதமான ரத்த உந்தமும் கிடையாது. அவர்கள் உறவினர்கள் அல்ல. ஒரு வீட்டில் இருக்க நீங்கள் நானும் வாடகைக்கு இருந்தா ஒரே டோர் நம்பர்ல இருக்கலாம். நீங்கள் நானும் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், நீங்கள் நானும் மாடி வீட்டு கீழ் வீட்டுக்காரனா இருக்கலாம். அப்ப ஒரே டோர் நம்பர்ல வசிக்கிறவங்க உங்களுடைய சொத்துப்புறம் என்னோட சொத்துப்புறம் உங்களுடைய சொல்ல முடியாது. ஜெயலலிதா தான் பொது ஊழியர், இங்க இவர்களுடைய சொத்து தான் இங்க பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு நிரூபணமானால் மட்டும்தான் இது முறைகேடு. அது நிரூபணமாகிறதா, சாட்சியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வேறு. நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அடிப்படையான கேள்வி. அவர்கள் சொல்லியதை போல ஒருவேளை மீண்டும் விசாரணைக்கு கீழிருந்து ஆரம்பித்தால் அது சரியாக இருக்குமா? பதில் கிடைத்த மாதிரி தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன் சரியாக இருக்காது. ஏனென்றால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்றால் 40 நாட்கள் நீங்கள் விவாதம் கேட்க வேண்டிய உச்சநீதிமன்ற நீதிபதி அரசர்கள் 40 நாட்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரே நாளில் நீங்கள் சொல்லிவிடலாம் இந்த விசாரணை தவறு என்று. விசாரணை தவறு என்று கண்டுபிடிக்க 40 நாட்கள் உச்சநீதிமன்றத்துக்கு தேவைப்பட்டால் அது உச்சநீதிமன்றமே அல்ல. இது என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு. எவ்வளவு வழக்குல வந்து திரு தமிழ்மணி வந்து உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு வழக்குல இதே உச்சநீதிமன்றத்துல நீதியரசர்கள் ஓய்வு பெற வரைக்கும் தீர்ப்பு சொல்லாம போன வரலாறு ஊர் பார்த்துருக்கோம். அப்போ வந்து நீதிமன்றமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தலைமை நீதிபதிகள் கண்ணீர் விடுறாரு, லட்சக்கணக்கான வழக்கெல்லாம் இருக்கே அப்படின்னு. அப்ப நீங்களா நீதிபதியான்னு கேட்க முடியுமா? ஒரு கேள்வி கூட 40 நாட்களில் இந்த விசாரணை தவறென்று நாங்கள் கருதுகிறோம். ஆச்சாரியா பதில் சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாகேஸ்வர ராவ் எங்காவது கேள்வி கேட்டார்களா? கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. விசாரணை ஊடகங்கள்ல விவாதிக்கப்படல. முதல் பக்க செய்தியாளங்களுக்கா விசாரணை? நான் சொல்றேன், ஆச்சாரியாவோ தவேவோ கர்நாடகா தரப்புல வாதாடுறவங்க வந்து விவரம் தெரியாம உட்கார்ந்துருக்காங்களா? நீதியரசர்கள் விசாரிக்கிற போக்கே சரியில்லைன்னு அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்களா? விசாரணை சரியில்லை, விசாரணை தவறு, இந்த கோணத்தில் போலீஸ் காவல்துறை செய்த விசாரணை தவறு என்று ஒரு கேள்வி கூட கேட்டு பதில் பெறவில்லை.
இது என்ன அதாவது இல்ல அது எப்படி கேட்காம இருப்பாங்க? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? கேட்கல சார், எப்படி நான் பதில் சொல்ல முடியுமா? இது விவாதத்துக்குரிய பொருள் ஆயிட்டு சார். தவறான தகவல்களை சொல்லிருக்காங்க. நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம். இல்ல அது இல்ல, அது நிச்சயமா நான் ஏற்க முடியாது. ஏன்னா நீதியரசர்கள் வந்து 40 நாளா கேட்கும்போது வாய்மூடி மௌனியா உட்கார்ந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி வாய்மூடி மௌனியா இருந்தா எதிர்த்தரப்பு கர்நாடக தரப்பு சும்மா உட்கார்ந்து போல அவங்க இந்த வழக்கை எவ்வளவு விகரசா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சீனியர் கவுன்சில் ஆச்சாரி அவர்கள் எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்காரு. என்னோட வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான வழக்கு சொல்லிட்டு இருக்காரு. சோ நீங்க என்னங்க ஒண்ணுமே கேட்காம சும்மா உட்கார்ந்து அவர் கேட்காம இருக்க மாட்டாரு. நான் விஜயதனோட கேட்கிற விஷயம், நீதியரசர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நான் ஏற்கனவே தமிழ்மணி அவர்கள் சொன்னது போல ஒரு பணம் சர்க்குலேட் ஆகுது. இவங்க அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அது 4-5 கம்பெனி இருக்கு. சசி என்டர்பிரைசஸோ நமது எம்ஜிஆரோ 4-5 கம்பெனி பேர்லாம் வருது. அதுல ஒரு நாள் இவர் டைரக்டரா இருக்கா, ஒரு நாள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, சுத்தக்கூடிய பணம், கைமாறக்கூடிய பணம், கடன் வாங்கிய பணம் எல்லாமே எந்தெந்த பணம் இங்க சொத்து குவிஞ்சிருக்குன்னு சொல்லுமோ அது வந்து ஜெயலலிதாவுடைய பணம் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்கான்னு கேட்கிறேன். நான் வந்து முதல்ல சொல்லுவேன், நான் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த 100 ரூபாய் முறைகேடா தான் சம்பாதிச்சது அல்லது ஏன்டம் தான் வாங்கினது, என்னுடைய மனைவிட்டு தான் வாங்கினது எப்படி உத்தரவாதம் சொல்லுவேன்? அதுக்கு ஏதாவது பொறுப்பு கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் தரணும் இல்லையா? அதுதான், அதாவது பணத்துடைய வீக்கம் தான் அதுல பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க வந்து சட்ட ரீதியா வந்து இந்த செக்ஷனுக்குள்ள இந்த ஆக்ட்ல நாங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டிட்டோம், அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டோம், டிடிஎஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படிலாம் நிறைய தப்பிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல நடக்கிறது தான் இது. ஆனால் குறிப்பா பாத்தீங்கன்னா பொது தளம் என்று வரும்பொழுது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய அந்த கணக்குகள் உற்று நோக்கப்படுகிறது. பார்க்கும் பொழுது அந்த பணத்துடைய வீக்கம், அபரீதமான வீக்கம் இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு அந்த கேஸுக்கான அடித்தளம். அதுதான் நான் பார்க்கிறேன். திருமணத்துல மொய் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இதே போன்ற ஒரு சொத்து வழக்குல ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தார், என்னுடைய உறவினருடைய மகளுடைய மகனான அவருடைய திருமணத்துல மொய் வந்ததுன்னு சொல்லி சொன்னாரு 6-7 வருஷம் கழிச்சு. இது ரொம்ப இயல்பா நடக்கிறதான அவ்வளவுதானே சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கணும்ட்டு சரியா இருந்தா நீதியரசர் அசோக் குமார் மேல கூட இது போன்ற ஒரு வழக்கு வந்தது. அப்புறம் வந்து விடுதலை ஆனார் நினைக்கிறேன். அந்த வழக்குள்ள வந்து விசாரணை எலிவேட் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் செல்லும் போது பொது தளத்திலையும் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களும் சரி, அரசியல் மற்றும் இந்த மாதிரி நீதியரசர்கள் எல்லா துறைகள்ல இருக்கிறவங்க மேல இந்த மாதிரி வழக்குகள் வந்து வர்றது இயல்பா தான் இருக்கு. ஆனால் பணத்துடைய வீக்கத்தோட சைஸ் வந்து ரொம்ப பார்க்கப்படுது. இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபா இருந்தா பரவாயில்ல, 2 ரூபா 4 ரூபா இருந்தா பரவாயில்ல, 4 ரூபா 4000 கோடி ரூபாவா மாறும் பொழுதுதான் அந்த ஆபத்து அங்க வருது. அந்த வீக்கம், பணத்துடைய வீக்கம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அலார்மிங் சிச்சுவேஷனை தான் உருவாக்குது. அங்கதான் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வருது. நீங்க வந்து பிசி ஆக்ட் எதனால 13E ஏன் வருது, 13(1)E ஏன் அங்க வருதுன்னா அந்த பணத்துடைய வீக்கத்தோட சைஸ் ரொம்பவே பன்மடங்கு பெருசாகும் பொழுது பார்க்கக்கூடிய ஒன்று, நீங்க என்னதான் எதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் நுழைக்கலாம். நாங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் நமது எம்ஜிஆருக்கு அப்படின்னு ஒரு பெரிய தொகையை காமிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு டிரான்சாக்சன் நடந்து வித்து வந்திருந்தா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டி இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரம் ஒரு வருமானம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனா வந்துச்சு, கிஃப்டா வந்தது, இதா வந்தது, அதா வந்தது அப்படி சொல்லும் பொழுது அதுதான் அங்க பிரச்சனையை உருவாக்குது. அங்கதான் சந்தேகம் ஏற்படுது. அதெல்லாம் சொல்லிதானே நீதியரசர் ஏற்கிறாரு. அதனாலதான் ஜட்ஜ் குங்காவோட ஜட்ஜ்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்தது. இல்ல இங்க பாத்தீங்கன்னா கணக்குல இவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு அடிப்படையான பிரச்சனையா பாக்குறோம். இங்கே நீங்க ஜஸ்டிஸ் குமாரசாமி ஜட்ஜ்மெண்டே எடுத்துக்கீங்களா, இல்ல அதையே எடுத்துக்கீங்களேன். நீங்க ஜட்ஜ் குங்காவோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஜஸ்டிஸ் குமாரசாமியோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பெரிய அளவுல மாறல. என்ன பொறுத்த வரைக்கும் மாற்றமே இந்த 20% தான். அங்க வந்து இந்த பணத்துடைய வீக்கத்தை பத்தி, இந்த பணத்துடைய பிரச்சனையை பத்தி இருங்க, அதெல்லாம் முக்கியமான விஷயம். சொல்லுங்க, வேல்யூவேஷன் தப்புங்கிறது, வேல்யூவேஷன் தப்புங்கிறது வேல்யூவர் அப்பாயிண்ட் பண்ணி, அப்பனா ரீஇன்வெஸ்டிகேஷன், வேல்யூவேஷன்ல ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? இல்ல திரு குமாரசாமியே சொன்னாரு, அவர் சொல்லும்போது நானும் தான் வீடு கட்டினேன், இவங்க கிரானைட் கல்லோ இருந்தா இவ்வளவு ரூபா வரல, நீங்க என்ன பண்ணீங்க 500 ரூபா 600 ரூபா போட்டீங்கன்னு அவரே இந்த கேள்வி எழுப்பினாரு. அது போக இன்னொரு விஷயம், திரு அசோக்குமார் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி எழுப்பினவர் என்ன பண்ணி இருக்கணும், அந்த ரீவேல்யூ பண்ணுங்கன்னு சொல்லணும். அபிஷியல் ரீஇன்வெஸ்டிகேஷன் வேல்யூவேஷன் ஜஸ்டிஸ் குமாரசாமி நடத்தி அது பண்ணல. ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கணும் நம்ம சொல்ல முடியும், அவர் எதன் அடிப்படையில் சொல்ல முடியும். சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது போனோம், ஜஸ்டிஸ் குமாரசாமி என்ன பண்ணி இருக்கணும், வேல்யூவேஷன்ல தப்பு இருக்கா, ரீவேல்யூ பண்ணுங்க, மறுபடியும் சார்ட்டர்ட் வேல்யூரை போட்டு அந்த காலகட்டத்தில் கைட்லைன்ல என்ன இருந்துச்சு கிரானைட்டுக்கு,
மார்பிளுக்கு என்ன இருந்தது அப்படிங்கறத பிக்சேஷன் இருக்கும். அதை எடுத்து நீங்க ஜஸ்டிஸ் வந்து கணக்கு எழுதுறதை விட அதை மறுபடியும் ரீவேல்யூஷன் உட்படுத்தி அதோட எக்ஸ்பர்ட்டோட கணக்கை உட்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அதை செய்ய தவறிட்டார் இல்லையா? அதனாலதான் நீங்க சுப்ரீம் கோர்ட் இல்லன்னா ஏன் சுப்ரீம் கோர்ட் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் நம்ம விக்டிம் காம்பன்சேஷன் கிடையாது. அது ஒண்ணு. கீழமை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு அதனால் அந்த தண்டனையின் மூலமாக ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், சமூக பாதிப்பு, சமூகத்தில் கௌரவ குறைச்சல் இதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல விடுதலை ஆயிடுறாங்க. இதுல இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா அப்பீலுக்கு போனதே கூட அப்பீலுக்கே இது மெரிட் கேஸ் கிடையாது. இவங்க வந்து வேணும்னு சொல்லி அரசியல் பழிவாங்குவதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு செல்வாக்கு குறைக்கிறதுக்காக திமுக காரங்களுடைய வேலை. திமுக காங்கிரஸோட வேலை. திமுக மட்டுமே கர்நாடக கவர்மெண்ட் யாரு? கர்நாடக கவர்மெண்ட் யாரு? அப்படி காங்கிரஸ். சட்டத்தின் முன்னாடி காங்கிரசும் கிடையாது, அதிமுக கிடையாது. சட்டத்தின் முன்னாடி கர்நாடகா ஸ்டேட் தான், யூனியன் ஆஃப் இந்தியா தான். அது வந்து அதுக்கு வந்து சட்டம் கிடையாது, அதுக்கு வந்து கட்சிகள் கிடையாது. நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துச்சு. நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நீதியரசர்கள் இது போன்ற அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமா ஒரு பெரிய விவாத பொருளா மாறி மாற்றுக்கிறதுல. ஆனால் இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்கள்ல பல நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க. நீதிபதி அசோக்குமார் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது சொன்னாங்க, உங்களுடைய இந்த அரசாங்கத்துடைய இதயம் என்பது வந்து சதையால் ஆனதா அல்லது கல்லால் ஆனதான்னு கேட்டாங்க. சோ அவங்க திமுக ஆதரவாக ஒரு நீதிபதிகள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சாமானிய மனிதனாக கேள்வி எழுப்பக்கூடியதும், அதே போல நீதியரசர் கற்பனை அவர்கள் சொன்னது போல வழக்காடுபவர்கள் மத்தியிலிருந்து அவருடைய வாயிலிருந்து இந்த விஷயத்தை பெறக்கூடிய வகையில் கூட பல விஷயங்கள் முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் தீர்ப்புல எதிரொலிக்குங்கிற முடிவுக்கு வர முடியாது. 3 விஷயங்கள் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல தீர்ப்புக்கு 3 வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கை தள்ளுபடி செய்வது, வழக்கை ஏற்பது மற்றும் மறு விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. என்ன செய்ய போறாங்க பொறுத்து பார்க்க ஜூன் 7ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அன்று தீர்ப்பல்ல, அன்று மறு விசாரணைக்கு வருகிறது. அன்று அதுக்கு பிறகு இந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கு எப்படி நடக்க போகிறது உங்களைப் போல நாம ஆவலோடு காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.